ஜீவபாரதி, வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக ராகுல் காந்தி அங்கு பயணம் மேற்கொண்டு இருக்கிறார். இந்நிலையில் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? விவரங்கள் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்பல்ல நவம்பர் 24ஆம் தேதி மாவட்ட நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஆய்வானது அங்க இருந்த ஒரு இஸ்லாமிய மசூதியில நடத்துறதுக்கு அங்க இருக்கக்கூடிய தொல்லியல் துறை சென்றிருந்தாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான போராட்டம் வெடித்த நிலையில தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் நடந்துருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 5 பேர் வரைக்கும் உயிரிழந்திருந்தாங்க. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 7 எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருந்துச்சு. 2000 பேர் மீது இந்த எஃப்ஐஆர் வழக்கு பதிவானது போடப்பட்டிருந்துச்சு. அதில் சமாஜ்வாடி கட்சியினுடைய எம்பி எம்எல்ஏக்களும் அடங்குவர். அதன் தொடர்ச்சியாக அங்கே ஒரு ஒரு சாதாரண சூழல் இல்லாத இருந்த நிலையில தொடர்ந்து அது தேசிய அளவிலான ஒரு மிக முக்கியமான செய்தியாக மாறி இருந்துச்சு. இந்த நிலையில அந்த சம்பல் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திப்பதற்காக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் இன்று காலை டெல்லியிலிருந்து கிளம்பி உத்தரப்பிரதேசம் நோக்கி சென்று கொண்டிருந்தாங்க. குறிப்பிட்டு காசியாப்பூர் அந்த எல்லையில உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய எல்லையில உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய காவல்துறையின் கடுமையான ஒரு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தாங்க. பல பேரிகார்டுகளை வச்சு தொடர்ச்சியா கட்டுப்படுத்திட்டு வந்த நிலையில தற்போது அந்த எல்லையிலேயே 2 தலைவர்களும் தடுக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பிட்டு இதன் காரணமாக பல கிலோமீட்டர் தூரம் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கு. குறிப்பிட்டு இந்த சாம்பல் சம்பவத்துக்கு பிறகாக முதல் முறையாக இருவரும் நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிறதுக்காக சென்றிருக்கிற நிலையில கடுமையான ஒரு தள்ளுமுழுக்கிடையே தற்போது அந்த பகுதியில் காத்துட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநில அரசு அனுமதித்தால் மட்டுமே அடுத்த கட்ட நகர்வாக உள்ளே செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவர்கள் அனுமதிக்காத பட்சத்தில் அதை மீறி செல்ல போகிறார்களா இல்லை திரும்ப டெல்லிக்கு திரும்ப போகிறார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். சம்பல் பகுதிக்கு செல்ல இருந்த ராகுல் காந்தியின் வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.